அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அன்பு குழந்தைகளே, சரித்திரத்தில் நடந்த நிகழ்வு ஒன்றை, புனித தொன்போஸ்கோ வாழ்க்கையில் நடந்த நிகழ்வு ஒன்றை உங்களுக்கு சுட்டிக்காட்டப் போகின்றேன். நான் சொல்வதை கேளுங்கள். இந்த நிகழ்வின் மையக்கருத்து மாதாவின் மீது நம்பிக்கை. மாதாவின் மீது நம்பிக்கை. அந்த சிறுமியை கட்டிலோடு கட்டிலாக கட்டி வைத்திருந்தார்கள். அந்த சிறுமி நடந்தால் கீழே விழுந்து விடுவார். அவளுக்கு இழுப்பு நோய். அந்த குழந்தையை தூக்கி கொண்டு எத்தனையோ மருத்துவர்களிடம் பெற்றோர்கள் சென்றார்கள். எவ்வளவோ மருந்துகளை எல்லாம் கொடுத்து பார்த்தார்கள். ஆனால் எந்த பயனும் இல்லை. ஒரு நாள் ஒரு கோயிலிலே புனித தொன்போஸ்கோ திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் என்று அந்த பெற்றோர்கள் கேள்விப்பட்டார்கள். கட்டிலோடு கட்டிலாக கட்டப்பட்டிருந்த அந்த சிறுமியை தூக்கி கொண்டு அவர்கள் அந்த கோயிலுக்கு சென்றார்கள். திருப்பலி முடிந்து தொன்போஸ்கோ வெளியே வந்தார். சுவாமி, இந்த குழந்தையை மந்திரியுங்கள் என்று சொன்னார்கள் அந்த பெற்றோர்கள். அப்பொழுது அந்த பெற்றோரையும் அந்த குழந்தையும் பார்த்து, நீங்கள் மாதாவின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறீர்களா என்று கேட்டார். நிச்சயமாக சுவாமி என்று சொன்னார்கள். அப்படியானால் இந்த குழந்தையை அவிழ்த்து விடுங்கள், கட்டப்பட்டிருக்கும் கட்டை அவிழ்த்து விடுங்கள் என்று கூறினார். அப்பொழுது பெற்றோர்கள் சொன்னார்கள், வேண்டாம் சுவாமி, இந்த கட்டுகளை அவிழ்த்து விட்டால் அவள் எழுவாள், எழுந்தால் கீழே விழுவாள், இழுப்பு நோய் வந்துவிடும் என்று சொன்னார்கள். அப்பொழுது அந்த சிறுமி தொன்போஸ்கோ சொல்கின்றபடி செய்யுங்கள் என்றாள். கட்டுகள் அவிழ்க்கப்பட்டன. எழுந்தாள், நடந்தாள். எல்லையில்லா பெரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள் அந்த பெற்றோர்களும் அந்த குழந்தைகளும். மாபெரும் புதுமையை அந்த மாதா அவருடைய பரிந்து பேசுதலால் அங்கே செய்திருந்தார். அந்த குழந்தை, அந்த சிறுமி தொன்போஸ்கோவை பார்த்து, சுவாமி, நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டாள். அதற்கு தொன்போஸ்கோ சொன்னார், நீ வீட்டுக்கு போய் கடவுளுக்கும் மாதாவுக்கும் நன்றி சொல் என்றார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அன்பு குழந்தைகளே, மாதாவின் பரிந்து பேசுதலின் மீது முழு நம்பிக்கை வைத்து அந்த மாதாவை பார்த்து மன்றாடினால் நம்முடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களும் அதிசயங்களும் புதுமைகளும் நடக்கும்.